மக்களே, இப்போ நம்ம தென்னை மரத்துக்கு வந்து உரம் குப்பை எல்லாம் வச்சுருக்கோம். வச்சு பாத்தி கட்டியிருக்கோம் ரவுண்டாக. நம்ம காலையெல்லாம் எடுத்து அன்னைக்கு பார்த்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது ஃபுல்லாக களை குப்பை எல்லாம் கிடந்திருக்கும் மேலே. அதெல்லாம் சுத்தம் செய்து இப்போ வந்து பாத்தி கட்டி வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பாத்தி எடுத்து ஒரு மரத்தூரில் வந்து நம்ம பாத்தி கட்டியிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். இது புதுசாக எடுத்த பாத்தி. இது ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி நிரம்பின பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவு தண்ணி இதில் தேக்கியிருக்கோம், எவ்வளோ தண்ணி இதில் தேங்கி இருக்குன்னு பார்ப்பீங்க. இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம், மோட்ரு போட்டிருக்கோம். போட்டு அவ்வளோதான், ஒரு 20 செகண்ட் ஆகிருக்கும். இங்கே இல்லை அண்ணா தண்ணி வரல பாருங்கள். உன் சைடு தான் பாஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்து பாஞ்சிருக்குன்னு உங்களுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறது. எவ்வளோ வந்து 15 நிமிஷத்தில் எவ்வளோ தண்ணி பாயுன்ட்டு. இப்போ இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் ஈல்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா காயே இல்லை, ஒரே ஒரு குழாவை மட்டும்தான் காய்க்குள்ளே கிடக்கு. மீதியெல்லாம் சின்ன சின்ன பிஞ்சாக அந்த மாதிரி இருக்குது. நம்ம உரம் வச்சு இப்போ தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குதுன்னு 45 டேஸ் கழித்து உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்போ எந்த அளவுக்கு ஈல்டு இருக்குது, எப்படி மரங்கள் வந்து காய்ச்சிருக்கு நம்ம உரம் வச்சு தண்ணீர் பாய்ச்சினக்கு பிற்பாடு எல்லாமே உங்களுக்கு தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஈவனாக பாயுதுங்களா, நேராக எல்லா மரமும் வந்து ஒரே ஈவனாக நம்ம கரை எடுத்த முன்னாடி பாயுது பார்த்தீங்களா. நமக்கு உரம் வச்சு இப்போ தண்ணி விடுறோம். தண்ணி விடுறோம். நைட்டு தான் உரம் வச்சோம். காலையில் உரம் வச்சு தண்ணீர் விடுறோம். அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக கவர் ஆகிருக்க தெரியும் பாருங்கள். எல்லாத்துலேயும் உங்களுக்கு தண்ணி பாயிரு தெரியுங்களா. அட்டன் டைமில் வந்து உங்களுக்கு 25 வந்து 30 மரம் வந்து உங்களுக்கு பாயும். உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லா மரத்துக்கிட்டையும் ஊற்றுறது தெரியுதுங்களா, நல்லா கிளியராக. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா மரமும் உங்களுக்கு தண்ணி வந்து அட்டன் டைமில் பாயும். அப்போ வந்து உங்களுக்கு ஈல்டு வந்து நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து பரவாயில்ல, 1-2 காய் தான் இந்த மாதிரி தான் இருக்குது. மட்டைகளுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பழுப்பு நேரம் இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் மரம் எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி இதனுடைய ஈல்டு இருக்குது என்னான்னு பார்ப்போம். உங்களுக்கு தென்னை விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதை வேறு மாதிரி எந்த சிறந்த முறையில் பண்ணலாம், சொட்டு நீர் போட்டிருக்கிறது சரியான முறையா இல்லை தவறான முறையா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை இல்லையா, நீங்கள் சொட்டு நீர் போட்டிருக்கவங்களா இருந்தால் இது வந்து பயன்பெறும் வகையில் இருக்கா, இல்லை இதனால் உங்களுக்கு எதுவும் சொட்டு நீர் போட்டு மன திருப்தி இல்லாமல் இருக்கா, அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் கமெண்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான விளக்கங்களை வந்து நம்ம அளிப்போம். இதெல்லாம் பார்த்திங்களா, வட்டம் தண்ணி வந்து இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு 3/4 கண்டிஷன் வந்து உங்களுக்கு பாஞ்சிருச்சு. தண்ணீர் வந்து ஒரு 3/4 வாய்க்கால் அளவுக்கு பாஞ்சிருச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு பாஞ்சிருச்சா. இன்னும் தான் இங்கே மட்டும்தான் லைட்டாக இன்னும் பாயாமல் இருக்குது. அதுவும் இன்னும் அவ்வளோதான், ஒரு 10 செகண்டில் பாஞ்சிரும். தண்ணி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லோடாகி கவரேஜ் ஆகிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மரத்தோட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கவர் ஆகி ஃபுல்லாக தண்ணி வந்து தேங்கிடும். இந்த மரத்துக்கு இந்த அளவுக்கு பாஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு
தண்ணீர் வந்து பாஞ்சிருக்கு. நம்ம வந்து என்ன உரம் போட்டிருப்போம்னு கேட்பீங்க. நம்ம வந்து மாட்டு சாணம் தான் நம்ம போட்டிருக்கோம். மாட்டு சாணம், ஆட்டுக்குப்பை இந்த மாதிரி உரங்கள் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ரசாயன உரம் வந்து 1.5 கிலோ வச்சுருக்கோம் ஒரு மரத்துக்கு. ரசாயன உரம் மட்டும் வச்சோன்னா நல்லதா, இல்லை குப்பையும் ரசாயன உரமும் சேர்ந்து கலந்து வச்சோன்னாக்கும் நல்லதா அப்படின்னு உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத மக்களும் தெரிஞ்சுக்கட்டும், அவங்க அதை பார்த்து பயன்பெற்றுக்கட்டும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்ன மாதிரி இது மேக்ஸிமம் வந்து ஒரு 3/4 கண்டிஷன் வந்து தண்ணி பாஞ்சிருச்சு. உங்களுக்கு கரையை ஒட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரெஷரில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பாஞ்சிருச்சு. நமக்கு இதனால் வந்து வேஸ்ட் ஆகாது, தண்ணி ஒரு புட்டு கூட வேஸ்ட் ஆகலை, ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நீங்களே நல்லா பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி குறுக்க இந்த மாதிரி பாத்தி போட்டிலாம் கொண்டு வர தேவையில்லை. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மரம் எல்லாம் பாருங்களா. நீங்கள் கூட கம்மியான மரம் வச்சுருப்போம் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கவர் ஆகி பாருங்களா. எல்லா இடத்துல தண்ணி ஊற்றுறது உங்களுக்கு தெரியும், பார்த்துக்குங்க. எல்லாமே வந்து நம்ம அந்தந்த மரத்தூருக்கு மட்டும்தான் பாத்தி கட்ட போகிறோம், மற்ற எதுக்குமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம தண்ணி வந்து அந்தந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கவர் ஆகி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபுல்லாக அங்கே மட்டும்தான் பாயும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் இருக்க மரம் எல்லாமே வந்து கவர் ஆகி பாயுது. இந்த பெரிய மரங்கள் எல்லாமே உங்களுக்கே ஊற்றுறதே தெரியும், நல்லா பார்த்துக்குங்க.